ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணுற மாதிரி க்ரியேட் பிளாகுன்னு போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஆனால் நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். https://www.blogger.com. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிளாகை ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நான் வந்துட்டு என்னோடய மெயில் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு நிறைய மெயில் ஐடிஸ் இருக்கிறதுனால எந்த மெயில் ஐடியில் நான் பிளாக் க்ரியேட் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அது வந்துட்டு ரைட் சைட் டாப்பில் இருக்கும். இப்போது நான் என்னோடய பிளாகுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிஷானே கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் வந்துட்டு யூஆர்எல், அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா www.blogger.com, அது மாதிரி நம்மளோட பிளாகு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஃப்ரீ பிளாக் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால எப்போவுமே blogspot.com தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு ஓன் வெப்சைட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு அப்போ blogspot.comனு வராது, நீங்கள் உங்களோட domain.com அப்படின்னு வரும். இப்போ நான் இதுலேயுமே என்னோடய நேமே கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்து ஸோ இது வந்துட்டு கீழே காமிக்கும் பாருங்கள், அவைலபிளாக இருக்குதா இல்லையான்னு அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு நிஷா ஹைஃபன் கொடுத்து டெக் ஃபீடுன்னு கொடுத்துருக்கேன். அந்த பிளாக் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அந்த நேமில். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நேம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. டிஸ்பிளே நேம், அதாவது நம்ம என்ன நேம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதையும் கொடுத்து அதுவுமே நான் நிஷான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு பிளாகு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது லெஃப்ட் சைட் டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன நேம் கொடுத்தனோ அது எனக்கு டிஸ்பிளே காமிக்கிட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ நான் என்ன பிளாக் நேம் க்ரியேட் பண்ணணும், அதாவது எனக்கு டிஸ்பிளேயில் காமிக்கணும் இல்லையா அட்ரஸ் பார், அது வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்குள்ளே பப்ளிஷிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே பிளாக் அட்ரஸ் இருக்கு இல்லையா அதில் காமிக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இப்போது நம்ம பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துப்போம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நியூ போஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம புதுசாக பிளாக் எழுதக்கூடியது. இது வந்துட்டு மொபைல் வெர்ஷன்னால் உங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இதில் காமிக்குது. அதே இது நான் உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன் காமிக்கிறேன். ஸோ அதே இது டாப்பில் ரைட் சைட் டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் போனால் அதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கம்மியாக காமிச்சிது மொபைல் வெர்ஷனில். இது வந்துட்டு வெப்சைட் வெர்ஷன், அதாவது டெஸ்க்டாப் வெர்ஷன். அதில் வந்துட்டு உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் இது காமிக்குது பாருங்கள், என்னென்ன இதை யூஸ் பண்ணிக்கலாம், டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இமேஜு இல்லை அட்டாச்மெண்ட்டு இல்லை வீடியோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு ஒரு பிளாகுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். டைட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கொடுக்குறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபார் இது காமிக்கிறதுக்காக சும்மா ஆல்ஃபபெட்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸ், இந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸோட ஃபாண்ட் சைஸு, அது இட்டாலியன் வேணுமா, போல்ட் வேணுமா, அண்டர்லைன் பண்ணணுமா, அது எல்லாமே மேலே டாப்பில் இருக்குது. ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை அலைன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட் சைஸு விட்த் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேராகிராஃப் அலைன்மெண்ட் இருக்குது. அது கூடவே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்குது, அது பக்கத்தில் இமேஜ் இருக்குது. ஸோ இதுதான் அட்டாச்மெண்ட்டு. ஏதாவது ஃபைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதை அட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு எந்த ஃபைலும் யூஸ் பண்ணல. இது இமேஜ், நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி, இல்லைன்னா நம்ம மொபைலில் இருந்துச்சுனாலும் சரி, லேப்பில் இருந்துச்சுனாலும் சரி, அதை அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸுமே அதே மாதிரி தான். ஸோ அப்லோட் ஃப்ரம்
கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அது தேவையான எந்த வீடியோஸ் நீங்கள் அதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு இமேஜை மட்டும் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இமேஜில் போயிட்டு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ப்ரௌஸ்ன்னு காமிக்குது. ப்ரௌஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் என்ன இமேஜஸ் இருக்கோ அது காமிக்கும். அதே மாதிரி லேப்லேயும் இதே மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த லேப்டாப்பில் இருக்கிற இமேஜஸை வந்துட்டு அதை எடுத்து காமிக்கும். நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ இமேஜ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுனாலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பக்கத்தில் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் முடிச்சிட்டேன். இனி வந்துட்டு எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பாருங்கள் ஒரு எல்லோ கலர் சிம்பிள் இருக்கும். ஸோ எல்லோ கலர் பட்டன் இருக்குதா, அதில் பப்ளிஷ்னு போட்டிருக்காங்க. அந்த ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ப்ளாகு பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இது வந்துட்டு எடிட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட ப்ளாக் எப்படி மற்றவங்களுக்கு வியூ ஆகும் அப்படின்னு. அது பக்கத்துலேயே, அதாவது நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ இப்போ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணனால இனிமேல் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா அந்த ப்ளாகில் அப்டேட் ஏதாவது டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்டேட் கூட பண்ணிக்கலாம். இப்போது இது பக்கத்துலேயே ப்ரிவ்யூ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ப்ளாக் வந்துட்டு மற்றவங்களுக்கு எப்படி விசிபிளாக இருக்கும் அப்படின்றது. இந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் எப்படி ப்ளாகை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ப்ளாகு ரைட் பண்ணுறது, அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.